எத்தனை மொழிகள், எத்தனை ஆயிரம் பாடல்கள், எத்தனை கோடி ரசிகர்கள், நினச்சி பார்க்கவே மலைப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அளப்பரிய சாதனையை செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி தன்னடக்கத்தோட மைசூர் மாதிரியான ஒரு தொலைதூர நகரத்தில் அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்காங்க எஸ் ஜானகி அவர்கள். யாரையும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக தன்னுடைய வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான நபராகத்தான் எஸ் ஜானகி அவர்களை எல்லோருமே நினைவு கூறுறாங்க. அந்த மாதிரியான ஒரு மகத்தான பாடுகின்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க பழகுவதற்கும் இனிமையானவர், பழகுவதற்கும் மகத்தானவர் அப்படின்றது தான் அங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய பேர், அவரை அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அவங்களோட சுற்றத்தார் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமன் விஷயமா இருக்குது. ஸோ அவங்களுடைய இறுதி மரியாதையை நேரில் வந்து செலுத்தணுன்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மைசூரை நோக்கி வந்ததையும் நம்ம காலையிலிருந்தே பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட உள்ள நிலையில் அங்கே இறுதிச் சடங்கிற்காக அவருடைய குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் ஏன் சில ரசிகர்களுமே கூட அங்கே திரண்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். சரியாக 5 மணி அளவில் தகனம் செய்யப்படும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இறுதிச் சடங்கு பணிகள் தான் தற்பொழுது போயிட்டுருக்கு. ஆந்திராவின் ரேப்பல்லின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த எஸ் ஜானகி திரையிசை உலகத்தில் இந்த அளவுக்கு ஒரு மகத்தான சாதனையை எப்படி புரிஞ்சார்? அதுவும் அடிப்படை சங்கீதம் கற்றுக்காமலேயே இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களை இத்தனை விதமான ஜானர்களில் அனைத்து மொழிகள்லையும் பாடுறது எப்படி சாத்தியமாச்சு? அந்த மொழிகளில் பாடுறது மட்டும் இல்லாமல் அந்த மொழியில் சரளமாக பேசக்கூடிய வல்லமையும் ஜானகி அவர்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, அவர் உடன் பணிபுரிந்தவர்கள் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான், சரஸ்வதி அவர்களுடைய அருள் தான். சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த ஒரு மனிதராகத்தான் எஸ் ஜானகி அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சமகால பாடகியாக, அவங்களோட 2 வயசு மூத்தவராக இருந்தாலுமே பி சுஷீலா அம்மா அவர்களும் அவங்களோட இரங்கல் செய்தியில் அதுதான் குறிப்பிட்டிருந்தாங்க. என் தங்கச்சியை மாதிரி பாடுறதுக்கு வேறு யார் இருப்பா அப்படின்னு அவங்க நிகழ்ச்சியோடு அவர் பதிவு செய்த அந்த காட்சிகளையும் நம்மளால் காலத்துக்கும் மறக்க முடியாது. சரஸ்வதியிடமே சென்று சேர்ந்து விட்டார் எஸ் ஜானகி அப்படின்னு பி சுஷீலா அம்மா சொல்லியிருந்தாங்க. சரஸ்வதி தேவியே என்கிட்ட வந்து இங்கே வந்து கச்சேரி பண்ணுன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு தன்னுடைய நிகழ்ச்சியான அந்த வீடியோ பதிவில் இரங்கல் செய்தியாக பி சுஷீலா அம்மாவும் பதிவு பண்ணியிருந்தாங்க. தன்னால் கண்ணீர் விட்டு அழக்கூட முடியல, இந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியலன்னு அவங்க சொன்ன அந்த இரங்கல் செய்தி காண்போரின் நெஞ்சையும் கலங்கச் செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எஸ் ஜானகி அம்மாவோட உடனிருந்து நீண்ட காலம் பயணித்தவர்கள் நிறைய பேர் இப்போது நேரில் வர முடியாத சூழல் இருந்தாலுமே அவங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஜானகி அம்மாவோட இந்த இறுதி நிமிடங்களை நோக்கி தான் இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. 3ஆம் 4ஆம் மனிதர்களான நமக்கே இத்தனை ஒரு சோகம் ஏற்படும் போது அவருடன் பழகியவர்களுக்கு அவருடைய திறமையை, அவருடைய ஆளுமையை, அவரோட குணத்தை அறிஞ்சவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான இழப்பாக இருக்கும். அவர்களுடன் நம்முடைய தாட்ஸும் இப்போ இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சில நிமிடங்களில், சில மணித்துளிகளில் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இந்த மிக நீண்ட இசை பயணம் முடிவுக்கு வந்திருக்கிறது. நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாகவும் மலைப்பாகவும் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் இளையராஜா அவர்களோடு அவங்க இணைஞ்சு பணியாற்றிய பாடல்கள் காலத்திற்கும் அழியாதவை. எத்தனையோ இசையமைப்பாளர்கள் கூட அவங்க பணிபுரிஞ்சிருந்தாலும் இளையராஜா அவர்களுக்கு கூட டூயட் பாடிய பாடகிகள் அப்படின்னு பட்டியல் பார்த்தா 200 பாடல்கள் பக்கம் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜான்றதை தாண்டி பாடகர் இளையராஜாவோடு 200 டூயட்களை பாடிய பெருமையும் ஜானகி அம்மாவுக்கு தான் இருக்குது. இளையராஜா அவர்களுடைய இசை பயணத்தையும் தொடங்கின அதே எஸ் ஜானகி அம்மாவோடு தான் அவர் அதிக டூயட்டுகளையும் பாடியிருக்கார். இப்போ இளையராஜா அவர்களுடைய கரியரை பற்றி பேசும்போது அன்னக்கிளி பாட்டோட முதல் கம்போஷன் அப்போ கரண்ட் போயிடுச்சுன்னு அவர் சொல்லி நம்ம பேட்டியில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் எஸ் ஜானகி அம்மாவோட முதல் பாட்டு ஒரு தமிழ் படத்தில் விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு படத்தில் தான் பாடினாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் அப்படியே ஷெல்வ் ஆகிடுச்சு. அதன் பிறகு ஒரு தெலுங்கு படத்தில் அவங்க இன்ட்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ முதல் பாடலே வந்து ரிலீஸ் ஆகலை, அது ஒரு அபசகுணமாக அப்படின்னு நிறைய பேர் நினச்ச தருணத்தில் இளையராஜா அவர்களுக்கும் அதே மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் 2 பேருமே தொட்ட உச்சம் எவ்வளவு மகத்தானது. இப்போது எஸ் ஜானகி அம்மாவோட முதல் பாடல் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு மலைப்பாக தான் இருக்கும். இத்தனை 1000 பாடல்களை பாடிய அந்த மாபெரும் இசை பேரரசியோட முதல் பாடல் என்னன்னு நம்ம யாருக்கும் தெரியவே தெரியாதில்ல. விதியின் விளையாட்டுன்னு படம் பேர் தெரியும், அந்த பாட்டு பேர் தெரியும். ஆனால் அந்த பாடல் எப்படி இருக்கோ, அவங்களுடைய பாடல் எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு விடையாகத்தான் இருக்கிறது.
பட் ஸ்டார்டிங் அவங்களுக்கு அது சரியாக அமையலைனாலும் அதன் பிறகு இசைத்துறையில் அவங்க அடைஞ்ச வளர்ச்சி, அதுலேயும் குறிப்பாக அன்னக்கிளிக்கு பிறகு மறைந்த எஸ் ஜானகி அம்மாவோட அந்த இசை கரியர், அவங்களுடைய தொழில் அடைந்த வேகம், 80களையும் 90களையும் அவர்கள் தொட்ட உச்சம், பாடிய பாடல்கள், பாடிய ஜானர்கள், எத்தனை விதமான பாடல்கள், எந்த பாடகையாலையும் தொட முடியாத உச்சஸ்தாதிக்கும் போகக்கூடியவர், ஆண்கள் மாதிரி பேஸ் வாய்ஸ்லையும் பாடக்கூடியவர்னு அத்தனை பெருமைகளையும் அத்தனை சாதனைகளையும் செஞ்சுட்டு அடக்கமாக படுத்திருக்காங்க, உயிர் நீத்திருக்காங்க, என்னுடைய மூச்சை இறுதி மூச்சை விட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த பேரும் அந்த குரலும் என்றென்றும் நம்முடன் தான் பயணிக்க இருக்கிறது. அவருக்கான இறுதிச் சடங்கு காட்சிகளை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.